ஹலோ ஆல். வணக்கம் அகைன். நானும் மாஸ்டர் வந்து இந்தியா விசஸ் ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் ஓடிஐ ஒரு மாறி போய் அப்படி மாஸ்டர் மூஞ்சி பிரகாசமா மேட்ச் பாத்தீங்க. நான் வந்து ஆக்சுவலா இந்த வீடியோ ஜாயின் பண்ற எதுவுமே நடக்கல. நடக்கல ஒன்னே ஒண்ணு நடக்குது. மேத்யூ ஷாட் மட்டும் டீம்ல எடுத்திருக்காங்க. அதே மாதிரி மத்தபடி உங்களை ஃபேஸ் பண்றதுக்கு எனக்கு அதான் நீங்க என்னோட மெசேஜ் பாத்தீங்களா இல்லையான்னு தெரியல. நான் காலையில 4 மணிக்கு வர எந்திரிச்சு பார்த்தேன். ரொம்ப ரொம்ப நல்லா வரும்பா. அடிக்கிற தூக்கத்துல காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு பார்த்தா என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க. ஸோ டு பிகின் வித் நான் ஒரு லைனர்ல முடிச்சிடறேன் அண்ட் தென் வில் கோ இன் டு அனாலிசிஸ். வெரி டிசப்பாயிண்டிங் பர்ஃபார்மன்ஸ் எஸ்பெஷலி ஃப்ரம் த பேட்டிங் யூனிட். நம்ம எவ்வளோதான் வந்து சொல்லலாம், அதாவது ரெயின் இன்டரப்டட் மேட்ச்சு, டாஸ் வந்து பிளேட் க்ரூஷியல் ஃபேக்டர் எல்லாமே சொல்லலாம். யூ ஹாவ் டு கிவ் இட் அப் டு ஆசீஸ். அவங்க வந்து அவங்க பண்ண வேலையை அவங்க கரெக்டாக பண்ணாங்க. ப்ளஸ் கண்டிஷன்ஸும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு, நோ டவுட். பட் ஆனால் அவங்களோட வேலையை கரெக்டாக பண்ணாங்க. அண்ட் இட் இஸ் வெரி பேத்தட்டிக் டு சி இந்தியன் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரகிளிங். அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் சொல்லுங்கள், டாஸ் ஜெயிச்சாங்க. ஐ திங்க் இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ஸ் டாஸ் இல்லையா, ஓவர் கேஸ்ட் கண்டிஷன். ஆமாமா, கண்டிஷன்ஸை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க ஆஸ்திரேலியா. ஓகேங்களா, இந்தியன் டீம் வந்து நாட் அப் டு த மார்க். அதான் நீங்க சொன்ன மாதிரி நிறைய வேரியஸ் ரீசன்ஸ் இருக்கு. ரெயின் இன்டரப்ஷன் எந்த பேட்டிங் டீமுக்குமே 1 or 2 இல்ல மல்டிபிள் டைம்ஸ் போயிட்டு வந்து. நாலு நாலு ஸோ நாலு அதனால வந்து அது ஆப்வியஸ்லி கான்ட்ரிபியூட்டட் டு த ஃபேக்டர். குடோஸ் டு ஆஸ்திரேலியன் பவுலிங். ஏன்னா நான் பார்த்த விக்கெட்ஸ் எல்லாமே வந்து பவுன்ஸு, அதாவது ஃபுல் ப்ராப்பர் பெர்த் இல்லாட்டினாலும் இட் வாஸ் தேர். ஆனா அந்த கண்டிஷன்ஸுக்கு நம்ம பேட்டிங் லைனப் வந்து ரெடியா இல்லை, அப்படிதான் தெரிஞ்சது. ஃப்ராங்க் அதுதான். ஸ்டார்டிங் வித் பிளேயிங் 11, நான் அன்னைக்கு ப்ரிடிக்ட் பண்ண பிளேயிங் 11 தான். எனக்கு தெரிஞ்ச அவங்க குல்தீப் யாதவ். ஸோ அதே மாதிரி அவங்க எடுக்கல. ஆமா, நான் துருவ் ஜுரல் ஸ்னோன்னு யார சொல்லியிருந்தேன், நானு பிரசித் கிருஷ்ணா சொல்லியிருந்தேன். ரெண்டுமே ராங்கு. ஆமா, எனக்கு ஆல்மோஸ்ட் வந்து தெரியும் இவங்க இந்த இதுதான் போக போறாங்க. அண்ட் ஐ வுடன்ட் பி சர்ப்ரைஸ், இதே டீம் வச்சு தான் 3 மேட்ச் வரும். ஓப்பனர்ஸ் வந்து என்ன ஒரே ஒரு இதை நான் பார்த்தேன், நம்ம சாம்பியன்ஸ் ட்ராஃபிலையும் சரி ஏஷியா கப்லையும் ஓப்பனிங் பவர் பிளே வந்து இதை வந்து ஹர்ஷா போக்லேவும் போஸ்ட் மேட்ச் இதில் வந்து கிரிக் பஸ்ல வந்து போட்டிருந்து கண்டிப்பாக நீங்கள் அட்டாக் பண்ணி ஆடலாம். பட் ஆனால் இந்த பெர்த் மாதிரி பவுன்சி ட்ராக்கு அங்கே ஸ்பைசியாக பிச்சாக இருக்கும் போது ரொம்ப எடுத்த உடனே முதல் 2-3 ஓவர்லேயே உங்கள் மைண்ட் செட் பண்ணி நீங்கள் அட்டாக்குக்கு போயிடக்கூடாது. அதுதான் ஆனால் எக்ஸாக்டாக நடந்துச்சு. ரோஹித் சர்மாவும் சரி, சுபம் கில்லும் சரி, எடுத்த உடனே ஷார்ட்ஸுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் விராட் கோலியுமே வந்து ரொம்ப ஹரியில் இருந்தார். ரோஹித் சர்மா கிட்டே வருவோம், விராட் கோலி கிட்டே வருவோம். பட் ஆனால் வந்து அந்த அப்ரோச் வந்து எல்லா கண்டிஷனுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அது கரெக்ட்னு பட்டுச்சு. ஏன்னா தேர் இன் ஹரிபரி டு ஸ்கோர் ரன்ஸ் ரைட் ஃப்ரம் த வேர்ட். இல்ல இல்ல, அது கண்டிப்பா கரெக்ட். அதான் நம்ம 2020 மேட்ச் பார்க்கலையே, நம்ம விளையாடுறது ஓடிஏ. மொதல் 5 overs மேபி யூ கேன் கிவ் இட் டு த பவுலர்ஸ். அதுக்கப்புறம் நீங்க வந்து ஸ்விங் எவ்வளவு ஆகுது, பிச்சோட கண்டிஷன் வந்து ஒயிட் பால் வந்து 10 ஓவருக்கு அப்புறம் கண்டிப்பா ஸ்விங் ஆகாது. ஸோ கொஞ்சம் கண்டிஷன்ஸ் நம்ம ரோஹித் சர்மா, விராட் கோலி கூட அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணலங்கிறது வெரி டிசப்பாயிண்டிங். ஆமா, கம்மிங் பேக் டு ரோஹித் சர்மா, அந்த ரஸ்டினஸ் நல்லாவே தெரிஞ்சுது. அதாவது அவரோட ஸ்ட்ரைட் டிரைவ் வந்து ஸ்ட்ரைட் டிரைவ் மாதிரி இல்லை. பேட் ஸ்விங்க வந்து அவரோட ரஸ்டினஸ் வந்து நல்லாவே தெரிஞ்சுது. ஒரே ஒரு ஆறுதல் வந்து என்னன்னா, ஜாஷ் ஹேசல்வுட் அவரோட அந்த டெஸ்ட் மேட்ச் லைனு லென்த்து பால் வந்து இது வந்து நார்மலான ஒரு பிச், அதாவது வந்து நம்ம இந்தியாவோ சப்கான்டினென்ட்டோட பிச்சுனா அது வந்து அவர் அழகா வந்து டிஃபெண்ட் பண்ண. நான் பெர்த் பவுன்ஸ் ஐ ஸ்லிப் ஹிட். I wouldn't be like to criticize on that particular dismissal. You have to give it to the bowler and the pitch. அந்த பர்டிகுலர் டிஸ்மிசல் வந்து ஐ வுடன்ட் பி லைக் டு கிரிட்டிசைஸ். பட் ஆனால் வந்து அந்த ஃப்ளோ இல்லை இன்னிங்ஸில், டிபிக்கல் ரோஹித் சர்மா ஃப்ளோ இல்லை, விச் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள் இல்லையா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்ல அதான் இந்த ஒரு இன்னிங்ஸை வச்சு என்னோட இது ப்ரிடிக்ஷன் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி ரஷ்டினஸ் டூ டு த பிச்சா இல்ல அவரோட பிளே அந்த கேப்பாங்கிறது ஐ அண்டர்ஸ்டாண்ட். அந்த பால் வந்து கண்டிப்பா வந்து சூப்பரான பால், இவ்வளவு பவுன்ஸ் ஆயிருக்காது. பட் நான் அதனாலதான் உங்ககிட்ட சொன்னேன், விராட் ரோஹித் சர்மாவே அவங்க அந்த பாலை விளையாட தெரியும். நம்ம வந்து அடுத்து வர்ற லைனப் எனக்கு தெரிஞ்சு அவங்கள எடுத்ததே இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு தான். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல எப்படி பிளே பண்ணணும் அப்படிங்கிற அந்த டெம்ப்ளேட் அடுத்த ஜெனரேஷன் டேக் ஓவர் பண்ணும். அதை அவங்க பண்ணலாங்கிறப்ப வெரி வெரி டிசப்பாயிண்டிங். Okay, coming back to Virat, Virat registered his first duck in Australian soil.
அவரோட பேட்டிங் ஆவரேஜும் வந்து ஆஸ்திரேலியால வந்து 50க்கு கீழ 49 வித் திஸ் டாக். இதுக்கு முன்னாடி 52 53 வச்சிருந்தார். ஸோ 49 8 பால்ஸ் 8 பால்ஸ் அவருமே ரஸ்டியா தான் தெரிஞ்சது எனக்கு இல்ல தெரிஞ்சு. ரஸ்டி கிடையாது. ஐ யூஸ் தி எக்ஸாக்ட் வேர்ட். நம்ம தம்ப்நெயில் ரஸ்டி ரோஹித், க்ளூலெஸ் விராட். ஸோ எக்ஸாக்டா டு பி ஃப்ராங்க் சொல்லணும்னா அவருக்கு க்ளூவே இல்ல ஆக்சுவலா. அதாவது அவரு ஃபேஸ் நீங்க சொன்ன மாதிரிதான், என்னப்பா பந்து ஓடி வந்து பவுலிங் போடல. பட் ஆனா வந்து கண்டிப்பா வந்து அவங்க டிக் அவுட் ஆகணும் அப்படின்னு ஒரு இன்டென்ஷனோட போட்டது வந்து ஒரு ஃபன்னி சைடு ஆஃப் கிரிக்கெட் தான். பட் ஆனா வந்து உண்மையிலேயே அப்படிதான் இருந்துச்சு. ஸோ 8 பால் ஆடினாரு, அதுல 3 பால். ஸோ விராட் கோலியோட இன்னிங்ஸ் வந்து அதான் நான் சொன்ன மாதிரி ரொம்ப க்ளூலெஸ்ஸா இருந்தது. நம்ம எதுவுமே டிட்டர்மைன் பண்ண முடியாது. நீங்க வந்து என்ன சொல்றீங்க, லைக் வி ஷுட் கிவ் தி பெனிஃபிட் ஆஃப் த டவுட், அவங்கள வந்து இனிமேல் ஃபுல்லா பார்க்கணும் இந்த ஒரு மேட்ச் சொல்றீங்களா? இல்லனா வந்து இல்ல பாஸ் அவரோட அந்த இது வந்து தெரியுது, இனிமேல் வந்து கம்பேக் கொடுக்கறது வந்து கஷ்டம் தான். இல்ல அதுக்கு முன்னாடி அப்ப நான் ஒரு கேள்வி கேட்க ஆன்சர் வந்துடும். மத்த பேட்ஸ்மேன் எல்லாம் எப்படி விளையாண்டாங்க? இப்ப நமக்கு அவங்க மேல எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருக்கு. என்னோட வியூ வந்து இந்த ஒரு மேட்சை வச்சு ப்ரெடிக்ட் பண்ண என்ன, அதான் நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ் அட்டாக்கு அந்த ஓவரால் டீமோட கல்ச்சரே மாறி இருக்கு. மேபி ஓல்டு விராட் ஓல்டு ரோஹித் ஸ்டைல்ல பிளே இந்த பிச்சுக்கு கரெக்டா இருந்திருக்கும். ஐ திங்க் தே ஆர் ட்ரைங் டு அடாப்ட் டு தட் நியூ கல்ச்சர். அதனால கூட மேபி அவங்க அந்த ஷாட்ஸ்லாம் ஐடியலி விராட் அவுட் நான் பார்த்தேன். நான் அந்த பாலை போய் சேஸ் பண்ண அவர் ஒரு 7 பால் இட்ஸ் நாட் கம்மிங் ஆன் டு த மிடில் ஆஃப் த பேட், ஸ்விங் ஆகுது, பவுன்ஸ் இருக்குன்னு அதை டிஃபெண்டே பண்ணிருக்கு. ஸோ ஹி வாண்ட்ஸ் டு கெட் ரன்ஸ், அட்டாக் பண்ணணுங்கிறது மைண்ட்ல இருக்கிறது. பட் ஒரு மேட்சை வச்சு நான் வந்து அவங்கள ரூல் அவுட் பண்ண விரும்புறேன். இப்படின்னு வந்து விக்கெட் போய் அண்ட் நம்ம இதையும் ஒத்துக்கிட்டு மாதிரி ரெயின் இன்டராப்ஷன் அடிக்கடி இருந்ததுனால தான் ஹேசல்வுட்டுக்கும் வந்து தொடர்ந்து 7 ஓவர் போட்டாரு, ஸ்டார்க்கும் 7 ஓவர் போட்டாரு. ஸோ அது தட் பிகம் அன் அட்வான்டேஜ். பட் ஆனால் நம்ம அது ரீசனா சொல்ல முடியும். அப்படி இப்படின்னு வந்து ஒரு 136 அடிச்சாங்க, லாஸ் ஆஃப் 9 விக்கெட்ஸுக்கு. அண்ட் தே ஆர் சேஸ்ட் இட் வெரி கம்ஃபர்டபிளி. ஸோ பவுலிங் அட்டாக்கு வரும்போது நீங்கள் முன்னாடியே சொல்லிங்க, நானும் வந்து அதை சொன்னேன். பவுலிங்கை நினைச்சாதான் கொஞ்சம் இதுவா இருக்கு அப்படின்னு. இன்னைக்கு வந்து கிரிக்கெட்ல வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம். நான் சில அதான் ஹைலைட்ஸ்ல ஹர்ஷித் ராணாவை அவர் வந்து பேசிக்கலி புட் ஹிட் மீ பால்ஸ் நிறைய பார்த்தேன். இந்த பிட்ச்ல அந்த மாதிரி கொடுக்கூடாது. வேற கரெக்ட். எதுவும் ஐ திங்க் கமெண்ட்ரிலயுமே வந்து ஆடம் கில்கிரிஸ் அண்ட் மார்க் வாக் 2 பேருமே வந்து இதை தனித்தனியா பாயிண்ட் அவுட் பண்ணாங்க. இந்த பிச்சுக்கு பிரசித் கிருஷ்ணா வந்து மோர் சூட்டபிள் பவுலரா இருந்திருப்பாரு. இல்ல அததான் நான் சொன்னேன். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து ஃபுல்லர் பாலும் போடுவாரு, பவுன்சரும் போடுவாரு. ஸோ அந்த மாதிரி அந்த லைன் அண்ட் லென்த் தான் வந்து இந்த பிச்சுக்கு சூட்டபிள். பட் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஹர்ஷித் ராணா இஸ் ஆல்வேஸ் ஆன் த லெவன். வேற யாரையும் எடுக்க முடியாது. பட் பவுலிங் அகைன் டு பி ஃப்ராங்க் இந்த மேட்சே ஏன்னா 133 வச்சுக்கிட்டு டிஃபெண்ட் பண்ண சொல்றது ரிலேட்டிவ்லி யங் பவுலிங் அட்டாக். டூ கிரிட்டிக்கலா இருக்க முடியாது. பட் ஒரு சாம்பியன் டீம் அந்த மாதிரி நம்ம திங்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா பெட்டரா பண்ணிருக்கணும். ஓகே, ஸோ ஓவராலா ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு டிசப்பாயிண்டிங் ஸ்டார்ட். ஸோ அடுத்த மேட்ச் வந்து இல்ல ஜஸ்ட் அந்த பாசிட்டிவ் சைடு பார்த்தோம்னா அக்ஷர் பட்டேல் காட் சம் ரன்ஸ், KL ராகுல் நீங்க பேக் பண்ணீங்க, ஹி காட் சம் ரன்ஸ். பவுலிங் தோ அவங்க வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி பண்ணாட்டினாலும் they would have learned how Australian pitches are. ஹோப்ஃபுல்லி அடுத்த மேட்சஸ்ல வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரெயின் இன்டரப்ஷன், பிட்ச் நிறைய ஃபேக்டர்ஸ் கான்ட்ரிபியூட்டட் டு திஸ் லாஸ். இவங்க 2 பேருக்கும் நம்ம வந்து ஒரு 6 மந்த்ஸா வெயிட் பண்ணி இட்ஸ் நாட் அன் ஐடியல் ஸ்டார்ட். பட் ஆனால் நீங்க சொன்ன மாதிரி ஐ திங்க் வி ஷுட் நாட் ரூல் அவுட் தெம். மேபி லைக் தே கேன் கம் பேக் ஸ்ட்ராங் இன் நெக்ஸ்ட் மேட்ச். நெக்ஸ்ட் மேட்ச் வந்து ஐ திங்க் கொஞ்சம் கேப் இருக்கு, Thursday தான் ஆடிலைட்ல. ஸோ அந்த மேட்சுக்கான ப்ரிவ்யூ. பட் ஆனால் வந்து இதுக்கப்புறமா இந்தியா வந்து பவுன்ஸ் பேக் பண்ணி சீரீஸ் ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கா? ஏன்னா ஃபர்ஸ்ட் எப்பவுமே 3 மேட்ச் சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ரொம்ப குரூஷியல். நீங்க 5 மேட்ச்னா வந்து 5 மேட்ச் சீரீஸ்னா வந்து கொஞ்சம் யூ கேன் ஹாவ் சம் டைம். பட் ஆனா இதுல வந்து இதுக்கப்புறமா இந்தியா வந்து இந்த சீரீஸ் ஜெயிப்பாங்களா? மேட்ச்ல தான் அவங்களோட பிளேயிங் 11 வீக். ஓகேங்களா, ஐ திங்க் அடுத்த மேட்ச் ஜாம்பா வந்துருவாருன்னு நினைக்கிறேன். இன்னொரு கேரி வந்துடுறாருன்னு நினைக்கிறேன். கேரியும் வந்து கரெக்டா, இங்கிலீஷ் மட்டும்தான் ரூல்ட் அவுட்டா. ஸோ அவங்க 2 பேரும் வந்துடும். வின் பண்ணுவாங்களான்னு தெரியல. பட் அட்லீஸ்ட் தே வில் ஹாவ் கிவ் அ குட் கம்பேக். விராட்டுக்கும் ரோஹித்துக்கும் இட் வில் பி an added pressure. ஏன்னா 2 மேட்ச் தான் விளையாடுவாங்க. ஓகேங்களா, அட்லீஸ்ட் இப்ப பாரு, அதாவது திஸ் வில் பி, அதாவது இன்னும் 2 மேட்ச் தான் இவங்களோட லாஸ்ட் அப்பியரன்ஸ் இன் ஆஸ்திரேலியன் சாயில். ஆஸ்திரேலியன் சாயிலுங்க இப்ப சுமன் கில்லோட
அவர் ஃபெயில்டு தான் இந்த இன்னிங்ஸ்ல. ஆனா அவர் இந்த சீரீஸ்ல இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண he has 3 more matches to showcase. அவங்களுக்கு அந்த லக்ஸரியும் 5 T20 ஆமா 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 5 ஓகே சாரி 5 T20 இருக்கிறப்ப அவருக்கு நிறைய சான்சஸ் இருக்கு, நிறைய லக்ஸரி இருக்கு. அவரோட ஸ்கில்ஸை வந்து அந்த ஆடட் ப்ரெஷர் கண்டிப்பா அடுத்த மேட்ச்ல, ஏன்னா 0-8ங்கிறது நோவேர் க்ளோஸ் டு வாட் தேர் பொட்டன்ஷியல் ஆர். அப்படிங்கிறப்ப அந்த ப்ரெஷரை எப்படி அடுத்த மேட்சஸ்ல ஹேண்டில் பண்றாங்க. ஓகே ஸோ நம்ம அந்த மேட்சோட ப்ரிவியூ பண்ணுவோம். பட் ஆனால் இது வந்து பண்ணலாம். டிசப்பாயிண்டிங் தான் ஃபேன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல. பட் ஆனால் வந்து கிரிட்டிக்ஸாக வந்து அனாலிசிஸ் பண்ணி பார்க்கும்போது ஐ டோன்ட் திங்க் ஸோ வி ஷுட் பி லைக் டூ ஹார்ட் ஆன் இந்தியா. பிகாஸ் தி ரெயின் இன்ட்ராப்ஷன் ஒரு டைம் வந்தாலே அது ரொம்ப பேட்டிங் டீமுக்கு டிஸ்அட்வான்டேஜ். ஆனால் 4 வாட்டி உள்ள போயிட்டு வந்திருக்காங்க. தட் சேஞ்ச் தி என்டையர் டைனமிக்ஸ். ஸோ லெட்ஸ் ஆமா மக்களே, நாங்கெல்லாம் இந்தியன் ஃபேன்ஸ், அதனால இப்படிதான் பேசுவோம். கிவ் இல்ல இல்ல சான்ஸ். செகண்ட் மேட்ச்ல வந்து ஒரு கம்பேக் கொடுப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் 100 சப்ஸ்கிரைபர்ஸ், அதுக்கும் தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து வந்து இதே மாதிரி குவாலிட்டியான கண்டென்ட்ஸ் வந்து தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். கண்டினியூ டு சப்போர்ட் அஸ். உங்களுக்கு வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் நீங்கள் கமெண்ட்ல போடுங்க, நாங்கள் கண்டிப்பாக அதை எடுத்து பேசுகிறோம். மாஸ்டர், நம்ம ஃபர்ஸ்ட் 100 சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணிட்டோம். நீங்களும் தேங்க் பண்ணிடுங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஆடியன்ஸ்க்கெல்லாம். எல்லாருக்கும் மிக்க நன்றிங்க. 100 சப்ஸ்கிரைபர்ஸ்ங்கிறதே எங்களுக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டா இருக்கு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து செகண்ட் ஓடிஐயோட ப்ரிவ்யூவில் சந்திப்போம். ஸோ அன்டில் தென், சைனிங் ஆஃப் விக்ரம் அண்ட் மாஸ்டர், தேங்க்யூ.